நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சனில் வந்து 2 ஊறுகாய் எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். பொதுவாக எலுமிச்சங்காய்லாம் ஊறுகாய் போட்டோம்னாக்க ஒரு வாரம் ஆகும். அது ஊறி நல்லா தொட்டுக்க. நம்ம ஊர் எலுமிச்சங்காய் தோல் மெல்லிசாக இருக்கும். அப்படி இருந்தாலுமே கொஞ்சம் ஊறுறதுக்கு 2-3 நாளான ஆகும் குறைச்சலாக. ஸ்டைலில் பண்ணினாக்கா போட்ட அடுத்த நிமிஷமே நம்ம தொட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஊறுகாய் இதுதான் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி மாங்காய் தொக்கு ஈஸியாக 5 மினிட்ஸில் ஒரு மாங்காய் தொக்கு பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த ஊர்லலாம் எப்படின்னா எலுமிச்சங்காய் வந்து குட்டி குட்டியாக நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி தோல் மெல்லிசாக கிடைக்க மாட்டேங்கிறது. நல்ல மண்டையாக பெருசாக தான் இருக்குது. அதை போட்டால் கண்டிப்பாக ஒரு வாரம் 10 நாளே குறைஞ்சி அது ஊறாது, லேட்டு தான் ஆகும். அதனால் சரி நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னுட்டு செஞ்சு பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்க. உடனே தொட்டுக்கலாம். இன்றைக்கி போட்ட அடுத்த நிமிஷமே ஒரு தயிர் சாதத்தை இப்போ செஞ்சு நம்ம ஊறுகாய் தொட்டு விடலாம். அவ்வளோ நல்லா இருந்தது. நான் ட்ரை பண்ணதை உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்களும் பாருங்க. வாங்க இப்போ எப்படி 5 மினிட்ஸில் ஊறுகாய் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இங்கே கிடைக்கிற எலுமிச்சங்காயெல்லாம் இப்படி தான் இருக்குது. எலுமிச்சம்பழம் எல்லாம் நல்லா பெருசாக கிடாரங்காய் சைஸுக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டு சூடானதும் நம்ம நல்லா இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா அலம்பிட்டு நல்லா காஞ்ச துணியால் தொடச்சி ஈரம் இல்லாமல் அந்த எண்ணெயில் அப்படியே ஒன்றா பொறுமையாக வைக்கணும். இல்லைன்னா மேலே எண்ணெய் தெளிச்சிடும். வச்சுட்டு இதை மெதுவாக ஸ்பூனால் ஒவ்வொரு சைடாக இதோ இப்போ பார்க்குற மாதிரி 4 பக்கமும் அதை திருப்பி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரையிலும் அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா அது நல்லா ஒரு மாதிரி சுட்டு உள்ளுக்குள்ளே வெந்த மாதிரியே ஆகிடும். இப்போ அதை அப்படியே ஆற விட்டுட்டு இப்போ அழுத்தி பார்த்தோம்னாலே தெரியும் நல்லா வெந்திருக்கும். உள்ளே நல்லா ஆற விட்டுட்டு என்ன பண்ணணும், அதை அப்படியே மெதுவாக கத்தியால் கட் பண்ணணும். கொஞ்சம் கட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். வெந்தத்தினால பார்த்து பொறுமையாக இப்போ சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கணும். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டுட்டேன். ஓரளவு திட்டமாக போட்டுட்டு வேணும்னா அப்புறமா கூட பார்த்துன்னு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடியும் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு பழத்துக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டால் சரியாக இருந்தது. அந்த அளவுக்கு தான் நான் போட்டேன். 3 பழத்துக்கு 6 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி போட்டது. இப்போ அந்த காரப்பொடி மேலேயே கொஞ்சம் பெருங்காயத்தையும் போடணும். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுண்டா சரியாக இருக்கும். ஊறுகாய்க்கெல்லாம் கொஞ்சம் தாராளமாக பெருங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஊறுகாய் வாசனையாக. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு சின்ன வானலை வச்சு அதில் நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா படபடன்னு பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை அந்த சூட்டோடையே அந்த நம்ம காரப்பொடி பெருங்காயெல்லாம் போட்டு வச்சுருக்கிற பவுலில் அந்த எண்ணெயை விட்டுடணும் காரப்பொடி மேலே. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா 4 பக்கமும் நல்லா கலந்து விட்டுடணும். அந்த ஊறுகாயை கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எடுத்து அந்த விழுத வாயில் போட்டு பார்த்துட்டு உப்பு போகலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேணும்னாக்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தய பொடியை மேலாக தூவிட்டு நல்லா அதை கலரிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. அடுத்தது இப்போ 5 நிமிஷத்தில் மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். மாங்காயை நல்லா அலம்பிட்டு தோலை சீவிட்டு இதே மாதிரி நல்லா தோலை சீவிட்டு வச்சுக்கணும். இந்த ஊர் மாங்காய் சுத்தமாக புளிப்பே இல்லை. பார்க்க தான் உருண்டையாக இருக்குது, ஆனால் புளிப்பே கிடையாது. இதே மாதிரி கேரட் துருவரை அதில் வச்சு மாங்காயை நல்லா துருவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கரை அதில் போட்டுட்டு குக்கர்லேயே தான் இந்த மாங்காய் தொக்கு பண்ணினேன். மற்ற பாத்திரம் சிலது அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறது, அதனால் குக்கர்லேயே பண்ணிட்டேன்.
ஒரு கரண்டி குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கணும். நல்லெண்ணெய் விட்டுன்ட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தையும் போட்டு அதுவும் பொரிஞ்சதும் நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காயை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும் அந்த மாங்காயை. இப்போ அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடியும் போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அதுக்கு தேவையான காரப்பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். 3 பெரிய ஸ்பூனால். அதுக்கு மேலே போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். இந்த மாங்காய் அவ்வளோ புளிப்பு இல்லாததுனால இந்த அளவு பொடி போட்டால் போதும். இந்த காரப்பொடியும் போட்டுட்டு நல்லா கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹையிலேயே வச்சு நல்லா கலரிண்டே இருந்தோம்னாக்கா அந்த மாங்காயில் உள்ள தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற வெந்தய பொடியை அதில் போட்டு நல்லா கலரிடணும். கலரிட்டு ஆறினதும் எடுத்து கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து சீக்கிரம் வீணாக போகாது, அப்படியே நல்லா இருக்கும். துருவி பண்ணுறதுனால வேக விடாமல். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.